ஆனால் உலகம் என்ன செய்தது? Le monde, qu'est-ce qu'il a fait? பரிணாமவாதத்தை அப்படியே கவ்விக்கொண்டது. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? பரிணாமவாதத்தில் நிறைய உண்மைகள் இருக்கின்றன. குரங்கு ஒரு நாளும் மனுஷனாய் மாறவில்லை. உண்மையாக மனுஷர்கள் தான் குரங்குகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் விஞ்ஞானமும் பரிணாமவாதமும் சில விஷயங்களை ஏன் சொல்லுகின்றன என்று இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நான் விஞ்ஞானம் சொல்லிக் கொடுக்க வரவில்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் எபிரேய மொழியிலே சொல்ல விரும்புகிறேன். முதல்ல தமிழ்ல யாராவது வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பெஹெஷித் எலோஹிம் பாஹா ஹஷ்மாயிம் வலஅஹரெட்ஸ். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்போ அந்த ஆதியிலே என்ற சொல், donc le mot commencement, எபிரேய மொழியிலே பெஹெஷித் என்று வரும். பல 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 எத்தனையோ மில்லியன் பில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு முன், நிச்சயமாக 6000 வருஷங்களுக்கு முன் அல்ல, எவ்வளவோ பில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு முன் எலோஹிம். எலோஹிம் என்பது தேவனுடைய நாமம். எல் என்றால் தேவன், ஓஹிம் என்பது அதனுடைய பன்மை. அடுத்த சொல்லைத்தான் நான் கொஞ்சம் ஆழமாக உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். பாகா தமிழ்ல சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தார் என்று சொல்லும் பொழுது quand on dit créateur, அது பெரிய ஒரு விளக்கத்தை கொடுக்கவில்லை. ça donne pas une grande explication. ஆனால் இந்த பாஹா என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? Vous savez quelle est la signification du mot baha? ஒரு செகண்ட் கூட அல்ல. ஒரு செகண்ட் கூட அல்ல. Pas une seconde. ஒரு செகண்டை 1000 துண்டுகளாய் பிரித்து அந்த 1000ல் ஒரு அந்த நேரத்துக்குள் et dans ce இல்லாத ஒன்றை, quelque chose qui n'existe pas, திடீரெனவும் tout à coup முழுமையாகவும் en entier உருப்பெறச் செய்தல் என்று அர்த்தம். c'est-à-dire de ஒன்றும் இல்லாததிலிருந்து quelque chose de néant, அப்படியே ஒன்றை திடீரென உருவாக்குவது, c'est-à-dire créer quelque chose tout à coup. இந்த பாகா உருவாக்கத்தை எந்த ஒரு பொருளையும் கொண்டு எந்த ஒரு விஞ்ஞானியாலும் செய்ய முடியாமல் இருக்கிறது. உதாரணமாக இந்த யுரேனியம் பாம்ஸ் எல்லாம் போட்டார்களே, லிட்டில் பாய் ஃபேட் மேன் என்று சொல்லி ஜப்பானில் 2ஆம் உலக யுத்தத்திலே, அந்த அணுகுண்டுகள் ஹிரோஷிமா நாகசாக்கி மேல் வெடித்த போது கூட விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் அந்த பாகா என்ற அந்த ஒரு எஃபெக்ட் வரவில்லையா. ஆண்டவர் என்ன செய்கிறார்? வானத்தையும் பூமியையும், வானத்தையும் பூமியையும் என்றால் என்ன அர்த்தம்? முழு வான மண்டலங்களும், tout le ciel, tout ce qu'elle est composé, முழு பூமியும், toute la terre, எல்லாவற்றையும், toutes les choses, அந்த 1000ல் ஒரு நொடிக்குள், et dans le millième de seconde qu'il est composé, ஆண்டவர் உண்டாக்கினாரே. அந்த உண்டாக்கும் போது அது எப்படி இருந்திருக்கும்? il a fait un bang. இதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த பேங் ஏற்பட்டதாம். et que ce bing s'est produit. அந்த பேங், et ce bing, பெரிய பேங்காம். et c'est devenu un grand bang. ஆகவே பிக் பேங் தியரின்னு கொண்டான். et c'est pour ça qu'il dit ça, c'est un bing bang. பிரெஞ்சில பொங்கோ, பிக் பேங் பிக் பொங்கோ. அந்த பிக் பேங் எப்படி வந்தது? et comment ce big bang est arrivé? ஆண்டவர் தான் அதை செய்வித்தார். c'est Dieu seul qui l'a créé. கிறிஸ்தவன் பிக் பேங் தியரியை நம்ப வேண்டும். et le chrétien doit croire au big bang. ஆனால் பாவம் விஞ்ஞானிகள், mais les pauvres scientifiques, அந்த இடத்திலே போய் இறுகி விடுகிறார்கள். et ils vont là-bas, ils vont chercher. அந்த பேங் வந்துச்சுங்கோ, et au moment où le bang est arrivé, ஆனா அந்த பேங் வருவதற்கு என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ils n'arrivent pas à trouver à quel moment, comment est arrivé ce bang. அவர்களுடைய தோளை தட்டி சொல்ல வேண்டும், எஸ்கூஸ் மீ. et il faut frapper sur leur épaule et dire excusez-moi. எலோஹிம் தாயா அந்த பேங் உண்டு பண்ணினார். விளங்குதா? c'est Elohim qui a créé ce bang. இந்த விஞ்ஞானிகள் பாவம் அவர்களுக்கு பிக் பேங்
தெரியும் Les scientifiques, ils connaissent qu'est-ce que c'est le Big Bang. அந்த பிக் பேங் எப்படி வந்தது என்று தெரியாது. Ils ne savent pas. சரி, இரண்டாவது வசனம் Et verset 2. வாசிங்க. Lisez-le. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் Et les scientifiques, ils disent cela. அந்த பிக் பேங்கின் மூலம் இந்த உலகம் உருவாகினாலும் முதலாவது இருந்தது ஒரு இருண்ட காலமாம். ரெண்டு விதமான டார்க் ஏஜஸ் இருக்கு தெரியுமா? உலக சரித்திரத்திலே டார்க் ஏஜஸ் என்று மிடிவல் மத்திய காலத்தை சொல்லுவார்கள். ஆனால் விஞ்ஞானிகள் டார்க் ஏஜ் என்று சொல்வது ஐஸ் ஏஜுக்கு முந்தின காலத்தை. C'est l'avant l'âge des ténèbres. இப்போ இருள் என்றால் என்ன? Qu'est-ce que les ténèbres? ஒளி இல்லாத நிலை. There is nothing called darkness. இருள் என்று ஒன்று இல்லை. ஒளி இல்லாமை தான் இருள். அப்போ அந்த ஆண்டவர் உலகத்தை படைத்த பொழுது இருளாய் அது இருந்திருக்கிறது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். விஞ்ஞானம் சொல்லுகிறது இந்த பூமி முழுக்க பனிக்கட்டியால் மூடி இருந்தது. இருள் காலத்துக்கு அடுத்த காலம் பனிக்காலம், ஐஸ் ஏஜ். ஜலம் என்று சும்மா சொன்னால், Et quand on parle des eaux, சுடு தண்ணியையும் ஜலம்னு தான் சொல்லுவாங்க. l'eau chaude on appelle l'eau, பச்சை தண்ணியையும் ஜலம்னு தான் சொல்லுவாங்க. l'eau froide on appelle l'eau. ஜலம் என்பது தமிழ் வார்த்தை அல்ல, அப்படி பார்க்க போனா. L'eau c'est pas un mot tamoul. அது ஒரு வடச்சொல். C'est un mot général. ஆனால் உண்மையாக அந்த எபிரேய மொழியிலே பார்க்கும் பொழுது Et quand on regarde en hébreu, உறைந்த நிலையில் காணப்படுகின்ற தண்ணீரை குறிக்கிறது. la glace fondue. இந்த முழு பூமியும் பனியினால் மூடி இருந்தது என்பதற்கு இந்த இரண்டாவது வசனமே ஆதாரம். Et ce verset, elle montre vraiment, elle est la fondation pour montrer que la glace était couverte au-dessus. ஆகவே வேதத்தில் ஐஸ் ஏஜ் இருக்கிறது. Donc l'âge glaciaire existait dans la Bible. மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். Et quand on va lire le verset 3, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். ஒன்று சொல்லுகிறேன், moi je vous dis une chose. இந்த வெளிச்சம் சூரியனிலிருந்து வந்த வெளிச்சம் அல்ல. சூரியனை ஆண்டவர் நான்காவது நாள் தான் உண்டாக்குகிறார். அதற்கு வருவோம் பிறகு. Et après, அப்போ சூரியன் உண்டாக்கப்படுவதற்கு முன் சூரியன் இருந்தது. ஏனென்றால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் பாகா சிருஷ்டித்த பொழுது சூரியன் இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு சூரிய வெப்பம் வர வேண்டும், பூமியில் இருந்து இவ்வளவு தூரத்தில் சூரியன் இருக்க வேண்டும், இந்த அளவுக்கு தன்னைத்தானே சுற்றி வர வேண்டும், சூரியனை சுற்றி வர வேண்டும் என்ற விஷயங்கள் எதையுமே ஆண்டவர் இன்னும் தீர்மானிக்கவில்லை. அது நடந்தது 4வது வசனத்தில். ça s'est produit dans le 4e verset. Terre. ஆனால் அந்த வெளிச்சத்தின் மூலம் என்ன நடக்கிறது? இந்த பூமி கொஞ்சம் கொஞ்சம் வெப்பமடைய ஆரம்பிக்கிறது. விஞ்ஞானம் சொல்லுகிறது, La science dit, பல மில்லியன் ஆண்டுகள் எடுத்தன அந்த ஐஸ் பனிக்கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சம் கரைவதற்கு. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். que la lumière était bonne. வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை வருது நமக்கு. சாயங்காலமும் விடிய காலமும் கூட பெரிய பிரச்சனை இல்லை. ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Et nous devons comprendre une chose. இந்த ஆதியாகமத்தை எழுதும் பொழுது என்ன அழகான இலக்கிய நடையில் எழுதியிருக்கிறார் என்று. இந்த இடத்துல காணப்படுகிற அந்த நாள் தான் பிரச்சனை. Et le problème, le mot jour, ça pose problème. நாள் என்றால் 24 மணித்தியாலம். இப்போ எபிரேய மொழியிலே நாள் என்றால் என்ன? இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொல் யோம். யோம் என்னுடைய உண்மையான அர்த்தம் என்ன? வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே மாத்திரம் 3000க்கும் அதிகமான தடவைகள் இந்த யோம் வருகின்றன. அதிலே அதிக தடவை இந்த யோம் மொழிபெயர்க்கப்படுவது சகாப்தம். நமக்கு நாள் என்றால் 24 மணி நேரம். C'est 24 heures. அதனால் தான் ஆண்டவர் 6 நாட்களில் சிருஷ்டித்தார் என்றால் நம்முடைய 6 நாட்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து 6வது வசனம்.
verset 6. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்கினார். இப்பொழுது தண்ணீர் ஐஸ் நிலையில் இல்லை. Maintenant, l'eau n'était pas en état de glace. திரவமாய் மாறிவிட்டது. Elle est devenue liquide. ஆண்டவர் என்ன செய்கிறார்? Qu'est-ce que Dieu fait? தண்ணீரை தண்ணீரில் இருந்து பிரிக்கிறார். அது தண்ணீரின் பெரும்பகுதியானதை கொண்டு போய் மேலே வைத்துவிட்டு அந்த மேலே இருக்கிற தண்ணீருக்கும் கீழே இருக்கிற தண்ணீருக்கும் இடையில் ஆகாய விரிவை உண்டு பண்ணுகிறார். விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். Les scientifiques l'acceptent. கிட்டத்தட்ட 4000 வருஷங்களுக்கு முன் வரை ஓசோன் படலத்தோடு ஒரு ஹைட்ரோ ஆக்சைடு லேயர் இருந்தது என்று. ஹைட்ரோ ஆக்சைடு, ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன், H2O, தண்ணீர், ஒரு பெரிய தண்ணீர் படலம் இருந்தது என்று விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். Les scientifiques se font. வேதம் எந்த அளவுக்கு விஞ்ஞானத்தோடு ஒத்து போகிறது. Regardez. இப்போ முதல் தடவையாக ஹைட்ரோ ஆக்சைடு படலம் இல்லாமல் சூரிய கதிர்கள் பூமியை தாக்குகின்றன. தண்ணீர் நீராவியாக மாறி மேகமாய் வருகிறது. மேகத்தை ஊடறுத்துக் கொண்டு சூரிய கதிர்கள் வரும் பொழுது வானவில் தோன்றுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் வில்லை வானத்திலே வைக்கிறேன். Il a gardé le verset 9. வாசிங்க. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது கீழே இருக்கின்ற அந்த தண்ணீரை ஒரு இடத்தில் சேர பண்ணிவிட்டு வெட்டாந்தரைகள் அல்ல, pas une terre plate. வெட்டாந்தரை காணப்பட கடவது என்றார். விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆரம்பத்தில் கண்டங்களும் சமுத்திரங்களும் இருக்கவில்லை. ஒரு கண்டம் ஒரு சமுத்திரம் இருந்தது, பிறகுதான் பிரிந்தது. Et c'est ensuite qu'il y a dans quelle partie du continent? பாருங்கள், விஞ்ஞானம் சொல்லுகிறது ஒரு கண்டம் இருந்தது என்று, வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது, வெட்டாந்தரை காணப்பட கடவது என்றார். அப்புறம் பாருங்க, தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பாத்தீங்களா, ஒரு கண்டம் ஒரு சமுத்திரம். பரிணாமவாதிகள் அடுத்து சொல்லுகின்ற விஷயம் அடுத்த வசனத்தில் வருகிறது. வாசிங்கம்மா. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதிகளின் படியையும் கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். முதலாவது புல்லை உண்டு பண்ணுகிறார். விஞ்ஞான ரீதியாகவும் இந்த எபிரேய மொழியிலும் இந்த சொல்லை பார்க்கும் பொழுது விஞ்ஞானிகள் இந்த உலகத்தில் முதல் தோன்றிய தாவரங்கள் என்று சொல்லும் அந்த தாவரங்கள் தான் இவை. முதலாவது அந்த புல் வகைகளை தான் உண்டு பண்ணுகிறார். சில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகுதான் பூண்டுகளை உண்டாக்குகிறார். சில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகுதான் விதைகளை கொண்ட கனிகளை உண்டாக்குகிறார். விஞ்ஞானம் சொல்லுகிறது, முதலில் மரம் எல்லாம் வரவில்லை, சிறு சிறு தாவரங்கள் தான் தோன்றின. அப்படியே அவை இனப்பெருக்கம் செய்து வேறு வேறு தாவரங்கள் வந்து எப்படி மரங்கள் எல்லாம் வந்தன என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. வேதத்தின்படிதான் அது உண்மை. வேதத்தின்படி அப்படித்தான் இருக்கிறது. பாருங்கள், சாயங்காலமும் விடிய காலமாகி 3ஆம் நாளாயிற்று இன்னொரு பெரிய சகாப்தம் முடிந்து விட்டது. இப்ப பாருங்கள், அந்த சகாப்தத்தை பூமியிலே வெளிச்சம் இருக்கிறது, பனிக்கட்டிகள் உருகிவிட்டன, ஆனால் மழை பெய்யாத ஒரு மூடுபனி இருக்கின்ற ஒரு உலகம், டிராபிக்கல் வேர்ல்டு. இப்ப நம்ம ஸ்ரீலங்கா இந்தியா மாதிரி மரங்கள் எல்லாம் கொண்ட ஒரு உலகமா இல்ல, ஒருவித இந்த காலை பனி அந்த மாதிரியான ஒரு உலகம். இருக்கா? Est-ce qu'il y a des animaux? பறவைகள் இருக்கா? Est-ce qu'il y avait des oiseaux? மீன்கள் இருக்குதா? Est-ce qu'il y avait des poissons? விஞ்ஞானம் சொல்லுகிறது, La Bible dit, உயிரினங்கள் தோன்ற முன்பு தாவரங்கள் தோன்றின. கண்டுபிடிச்சிட்டான் ஐயா. Lui il a trouvé. ஆனா அவனுக்கு தெரியல ஆதியாகமம் 1ல தான் விஷயமே இருக்கு. இப்போ பார்ப்போம். Maintenant on va voir. இப்போ 4வது நாள் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். 14வது வசனம் வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். இப்போ அன்பானவர்களே, இன்னொரு எபிரேய சொல்லை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆசா.
ஆசா என்றால் Qu'est-ce que ça veut dire ce mot asa? அமைத்தல், Le fait de établir, ஒரு பொருளை எடுத்து அந்த பொருளை சீர்படுத்துதல், prendre un... திருத்துதல் என்ற அர்த்தம். சுடர்கள் உண்டாக கடவுது என்கிறாரே, Il a dit que... அந்த உண்டாக கடவுதுதான் ஆசா. Et le ça asa. இப்போதான் ஆண்டவர் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எல்லைகளை நியமிக்கிறார். எவ்வளவு தூரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும், À quelle distance vous devez être? இப்படி சுழல வேண்டும். Et comment tout cela doit tourner? இந்த அமைப்பை, சோலார் சிஸ்டம், இந்த சிஸ்டத்தை ஆண்டவர் அமைக்கிறது இந்த 4ஆம் நாள். இப்போ அவை பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டன. பாருங்க 15வது வசனம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. சில பேர் நினைப்பாங்க இது அந்த ஹைட்ரோ ஆக்சைடு படலத்துக்கு கீழ்பட்ட பிரிவுன்னு. கிடையாது, அதுக்கு மேல. ஓகே, 16வது வசனம். Verset 16. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். வாசிங்க. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பார்த்தீர்களா? இதையெல்லாம் செய்த பிறகு மறுபடி வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் இவற்றை ரசிக்க தொடங்குகிறார். Dieu, il a commencé à admirer toutes ces choses. ஆண்டவர் ரசித்துக் கொண்டிருக்கிறார். Il a commencé à admirer le Seigneur. இப்போ புல் பூண்டெல்லாம் வந்து விட்டது. Maintenant il y a l'herbe, les semences. மரங்கள் எல்லாம் வந்து விட்டன. Maintenant il y a les arbres. இப்போ சூரியன் எல்லாம் சரியான தூரத்திலே வைக்கப்பட்டு விட்டது. Le soleil a été placé à une bonne distance. பூமி தன்னைத்தானே சுழல ஆரம்பித்து விட்டது. La terre est en train de faire sa rotation sur lui-même. சூரியனை சுழல ஆரம்பித்து விட்டது. Le soleil aussi, il est en train de donner ses rayons. சந்திரன் பூமியை சுற்ற ஆரம்பித்து விட்டது. Et la terre est en train de tourner autour du soleil. சோலார் இயர், லூனா இயர், அதாவது சூரிய வருஷங்கள், சந்திர வருஷங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் குறிக்கிறார். Le calendrier solaire, le calendrier lunaire, tout a été fixé par Dieu. ஆண்டவர் இதை இப்போ ரசி ரசி என்று ரசிக்கிறார். Et le Dieu, il est en train d'admirer encore une fois. விஞ்ஞானம் சொல்லுகிறது எத்தனையோ மில்லியன் கணக்கான ஆண்டுகள் உயிரினங்கள் இல்லாமல் தாவரங்கள் மாத்திரம் இந்த பூமியில இருந்தனவா. அடுத்து பரிணாமவாதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது விஞ்ஞானம்? முதல் உயிரினங்கள் தோன்றுகின்றன. யாருக்கு தெரியும்? விசேஷமா வாலிபர்கள், ஸ்கூல்ல இதெல்லாம் படிக்கிறவங்க. Surtout les jeunes, vous savez bien ça en science. உலகில் Sur la terre, முதல் உயிரினங்கள் la première vie, எங்கே தோன்றின யாருக்கு சொல்ல முடியும்? la première vie, d'où est-elle apparue? விஞ்ஞானத்துல என்ன சொல்லி இருக்குது? எங்க தொங்குது? Que dit la science? எங்க? வவுனியாலயா? எங்க? வானத்திலயா, தண்ணியிலயா, தரையிலயா, மரத்திலயா? சொல்லுங்க, நீங்க சரியா சொல்லிட்டீங்க. தண்ணீரில். இது விஞ்ஞானம். C'est la science. முதல் உயிரினங்கள் எங்கே தோன்றுகின்றன? À quel endroit la vie est arrivée? தண்ணீரில். Sur les eaux, dans les eaux. இப்ப போவோம் பைபிளுக்கு. 20வது வசனம். Verset 20. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும். வாவ், அவ்வளவுதான். பின்பு தேவன் எதை உண்டு பண்ணுகிறார்? நீந்தும் ஜீவ ஜந்துக்கள். நீந்தும் ஜீவ ஜந்துக்கள். பெரிய பெரிய திமிங்கலம், சுறா எல்லாம் இல்ல, நீந்தும் ஜீவ ஜந்துக்கள். Il a écrit les animaux vivants qui nagent dans l'eau. தண்ணீரிலே குட்டி குட்டியாய் உயிரினங்கள் தோன்றி, il y a des petits êtres vivants qui sont formés dans l'eau. அந்த உயிரினங்கள் தண்ணீருக்குள்ளே நீந்த ஆரம்பித்து, et ces êtres vivants qui ont commencé à nager dans l'eau. இப்போ அந்த குட்டி குட்டி நீந்தும் மீன்கள் கடலிலே ஓட ஆரம்பித்து விட்டன. ஓகேயா? இப்போ எனக்கு சொல்லுங்க, அடுத்து அடுத்து என்ன நடந்தது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது? ensuite que dit la science? Qu'est-ce qui s'est passé? தண்ணீரிலே போதிய அளவு உணவு இல்லாதபடியினால் இந்த தண்ணீரில் வாழும் அந்த மீன், அந்த செதில்கள் மாறுகின்றனவாம், se sont changés, பரிணமிக்கின்றனவாம். ils se sont développés. The fins are evolving into ces écailles se sont développées en ailes. Limbs, actually, yeah, but prior to that, wings. En ailes. Fins primarily evolve into wings and subsequently become limbs. என்ன கோதாரியாடா லிம்பாம் விங்காம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த நாங்கள், பேச்சு வாங்கி போட்டு இருக்கிற நாங்கள்,
இந்த மனுஷன் கடைசி பிரசங்கமாம், கடைசி பிரசங்கத்துல விங்காம் நிம்மாம் என்ன கோதாரி. அன்பானவர்களே, நான் ஏன் இதை சொல்லிக் கொடுக்கிறேன் தெரியுமா? நான் முதலில் நான் ஒரு மனோ தத்துவ வைத்தியன். வேதத்திலே மனோ தத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். பைபிள்ல பயங்கரமா இருக்கு சைக்காலஜி. La Bible c'est un corps. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அந்த நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் மாத்திரம்தான். பின்பு ஆண்டவர் என்ன செய்கிறார்? Ensuite qu'est-ce que Dieu a fait? பாருங்கள், வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளை உண்டு பண்ணுகிறார். விஞ்ஞானி கண்டுபிடித்து விட்டான். Les scientifiques ont découvert. இந்த fossils எல்லாம் வைத்து ஆராய்ந்து பார்த்து பறவைகள் தோன்றுவதற்கு பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்பு மீன் வகைகள் தோன்றிவிட்டன என்று. ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. Mais lui il n'a pas pu découvrir எப்படி பறவைகள் வந்தன என்று. comment les oiseaux sont arrivés. ஆகவே பறவையினுடைய உடம்பை பார்த்து அந்த செட்டைகள் Et les ailes, அந்த பறவைகள் முன்பு மீன்களாய் இருக்கும் பொழுது இருந்த செதில்கள் என்று சொல்லுகிறான். il dit qu'il ressemble aux écailles des poissons. நமக்கு தெரியும், Nous on sait மீன்கள் பறவைகளாய் மாறவில்லை. முதலாவது மீன்களை படைத்தவர் எவ்வளவோ காலத்துக்கு பிறகு பறவைகளை படைக்கிறார். அதை சரியாய் கண்டுபிடிக்கிற விஞ்ஞானி ஆண்டவர் தான் இதை செய்கிறார் என்று தெரியாதபடியினால் மீன்கள் பறவைகளாய் மாறின என்று சொல்லுகிறார். அவன் சொல்வது உண்மை என்றால், si c'est vrai ce qu'il dit, எல்லா மீன்களுமே பறவைகளாய் மாறி இருக்க வேண்டுமே. les poissons devaient être devenus des oiseaux. அங்கதான் அவனுக்கு இடிக்குது. C'est là où il y a un problème. இப்ப புரியுதா? நமக்கு தெரியும், Nous on sait செதில்கள் சிறகுகளாய் மாறவில்லை. les écailles ne sont pas devenues des ailes. கர்த்தர் மீன்களை உண்டாக்கிவிட்டு Dieu il a créé les poissons, கொஞ்ச காலம் அதை ரசித்து விட்டு il les a admirés pendant un certain temps, பறவைகளை உண்டாக்குகிறார். il a créé les oiseaux. இப்போ பறவைகளை எங்கிருந்து உண்டாக்குகிறார்? இன்னொரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். Je vais vous dire encore un secret. அன்பானவர்களே, பறவைகள் பூமியிலிருந்து எழும்ப உண்டாக்குனாரா, கடலில் இருந்து எழும்ப உண்டாக்குகிறாரா? Les oiseaux il les a fait sortir de la terre. வசனத்தை பாருங்க. Regardez le verset. பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது. Il a dit que les oiseaux se produisent. பறவைகளை ஜலத்திலே இருந்து தான் உண்டு பண்ணுகிறார். வெள்ளங்குதா? Vous comprenez que les oiseaux il les a sortis aussi de la mer. அதுதான் விஞ்ஞானி சொல்லுகிறான் மீன் தான் பறவையாய் மாறினது என்று. C'est à partir de là que le scientifique il dit que c'est les poissons. பிறகு Ensuite பாருங்கள், இந்த திமிங்கிலங்கள் சுறா போன்ற பெரிய மச்சங்களை உண்டு பண்ணுகிறார். 21வது வசனம். Ensuite, regardez le verset suivant. Il a créé des gros poissons. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லதென்று கண்டார். வா வா வா, என்ன அழகான ஆண்டவரப்பா. பெரிய பெரிய பறவைகள் எல்லாம் உண்டு பண்ணுகிறார். சரி, 5ஆம் நாள் ஆகிவிட்டது. 5e jour. இப்போதான் அன்பானவர்களே முக்கியமான ஒரு பகுதி, கடைசி பகுதி, 6வது நாள். 6e jour. இந்த எல்லாருக்கும் ஃபேமஸ் கதை என்னன்னா, குரங்கிலிருந்து மனிதன் வந்தான். இப்போ 5 நாட்கள் முடிந்து விட்டன. Les 5 jours sont terminés. 5 சகாப்தங்கள். ஓகே, Il y a 5 grandes choses qui sont été créées. அதாவது பல மில்லியன் கணக்கான வருடங்கள் போய்விட்டன. ஓகே, Il y a des millions et des milliards d'années qui se sont passées. இன்னும் மனிதன் இல்லை. L'homme n'est pas encore là. ஏன் இன்னும் மிருகங்கள் கூட இல்லை. Les animaux même ne sont pas là. இப்போ 6வது நாள் வருகிறது. 6e jour. வாசிங்க 24வது வசனம். Verset 24. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். Les animaux sauvages. இந்த நமக்கு நாட்டு மிருகம் காட்டு மிருகம் என்று சொல்லி இருக்கிறது. Et pour nous c'est marqué animaux domestiques, animaux sauvages. ஆனால் எபிரேய மொழியிலே என்ன சொல்லி இருக்கிறது என்று சொல்லுகிறேன். Hébreu qu'est-ce qu'il est dit? நாட்டு மிருகங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சொல்லை ஆங்கிலத்தில் சொல்வது என்றால் herbivores, தாவர உண்ணிகள். விஞ்ஞானம் சொல்லுகிறது, Et la science dit, உலகில் முதல் தோன்றிய மிருகங்கள் les premiers animaux qui sont apparus sur la terre, மாமிச உண்ணிகள் அல்ல. ils mangeaient pas, ils n'étaient pas carnivores, ils mangeaient pas la chair. அவைகளின் பல் அமைப்பு, La formation de leurs dents, தாடை அமைப்பு, தாடி அல்ல தாடை, la formation de leur dentition, de leur
அவற்றின் இறைப்பை Et leur manière d'être, le corps, தாவரங்களை உண்ணக்கூடிய விதத்தில் அமைந்திருந்தன. அப்ப ஆண்டவர் முதலாவது இந்த மிருகங்களை தான் உண்டாக்கினார் என்று வசனத்திலே பார்த்து விட்டோம். கோமா. et on voit dans le verset que Dieu a créé d'abord ces animaux. நாட்டு மிருகங்களையும் கோமா. Il s'est marqué les herbivores, virgule. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது என்ன? Ensuite, qu'est-ce qu'il y a? Amphibians, அதாவது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய பிராணிகள். சூப்பராய் ஆண்டவர் படைக்கிறார். Dieu a créé toutes choses d'une manière. அதாவது இந்த தாவர உண்ணிகளை சிருஷ்டித்த எத்தனையோ மில்லியன் கணக்கான வருஷத்துக்கு பிறகு தான் amphibians வருகின்றன. Et des millions d'années après qu'il a créé la variété des amphibiens, tout ce qui nage sur la terre et les eaux. amphibians வந்து எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு தான் Et des millions d'années que les amphibiens sont arrivés, காட்டு மிருகங்கள் வருகின்றன. il y a aussi les animaux sauvages arrivent. தமிழிலே காட்டு மிருகம் என்று சொல்லுகின்றது எபிரேய மொழியிலே யார் தெரியுமா? carnivores. Et les animaux sauvages, qu'est-ce qu'on dit en hébreu? C'est les carnivores, ceux qui mangent de la chair. மாமிச உண்ணிகள். Ceux qui mangent de la chair. அவற்றுக்கு தான் அந்த மிருகங்களை சாப்பிடக்கூடிய அந்த கடைவாய் பற்கள், அந்த பெரிய பற்கள் எல்லாம் இருக்கின்றன. விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? Et qu'est-ce que dit la Bible? முதலில் தாவர உண்ணிகளாய் இருந்த மிருகங்கள் Tous ceux qui étaient des herbivores au début, கொஞ்சம் 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 உக்கிரம் அடைந்து petit à petit, quand ils ont évolué, வேறு மிருகங்களை கொன்று சாப்பிட ஆரம்பித்தன. ils ont commencé à tuer d'autres animaux et à manger. அதற்கேற்ற விதத்தில் அவற்றினுடைய பற்களின் அமைப்புகள் மாறின அல்லது பரிணமித்தன. நீங்க டிஸ்கவரி சேனல்ல பாத்தீங்கன்னா Quand vous allez voir dans les chaînes de découverte, அவன் சொல்லுவான் 25 millions of years ago such carnivoric teeth evolved in the mouth of these animals. பொய். c'est faux. நீ ஒன்றை கண்டுபிடித்து விட்டாய், அது உண்மை. Si tu as trouvé quelque chose, c'est vrai. தாவர உண்ணிகளுக்கு பிறகுதான் மாமிச உண்ணிகள் வந்தன. Tout d'abord, il y a eu les herbivores, c'est après que les carnivores ont été créés. ஆனால் தாவர உண்ணிகள் மாமிச உண்ணிகளாக மாறவில்லை. நீ மாறினதாக நினைக்கிறாய். மாறி இருந்தால் எல்லா தாவர உண்ணிகளும் அல்லவா மாம்ச உண்ணிகளாய் மாறி இருக்க வேண்டும். அவ்வளவு பெரிய யானை இன்றைக்கும் தாவர உண்ணியாகத்தான் இருக்கிறது. Un grand éléphant, il est encore toujours herbivore. அவ்வளவு பெரிய காண்டாமிருகம், Un grand rhinocéros. காண்டாமிருகம் பார்த்திருக்கீங்களா? Un rhinocéros, vous l'avez vu? அதுவே தாவர உண்ணியாய் அல்லவா இருக்கிறது. Il est encore un herbivore, n'est-ce pas? காண்டாமிருகம் வாயை திறந்து பார்த்திருக்கீங்களா? Vous avez déjà vu un rhinocéros ouvrir sa gueule? காண்டாமிருகத்தினுடைய ஒரு அந்த கடி இருக்கு தானே, Et vous savez, quand il ferme sa gueule, முதலையினுடைய கடியை விட 70 மடங்கு சக்தி வாய்ந்ததாம். sa puissance de sa mâchoire, elle est 70 fois plus que celle de le crocodile. அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த வாயை பொளந்து புல்லு தான் திங்க. Et il ouvre sa gueule aussi grande, aussi puissante pour manger que de l'herbe. புரியுதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? அப்ப அது மாறி இருக்கலாமே. Il aurait dû changer. ஏன்? Pourquoi? ஆண்டவர் அவற்றை வேறாக இவற்றை வேறாக படைத்தார். Dieu, il les a séparés, il les a créés différemment. புரியுதா? இப்போ மிருகங்கள் சில மிருகங்களை உண்டாக்கி விட்டார். Il a créé certains animaux. சிலனா எல்லா மிருகமும் வந்துருச்சு. இப்ப Tous les animaux sont apparus. இந்த மிருகங்களுக்குள்ள தான் இருக்கிறாங்க Et à l'intérieur de ces animaux, ஒராங்குட்டான், il y a les orang-outans, பபூன், les babouins, கொரில்லா, les singes. இவங்கெல்லாம் இந்த இதுக்குள்ள தான் அடக்கம். Tout ça, ils sont dedans. அப்போ மனிதன் வருவதற்கு முன்பு குரங்குகள் வந்து விட்டன. Avant que l'homme apparaisse, les singes étaient déjà là. ஓகேயா? Vous êtes d'accord? இதற்கெல்லாம் பிறகு Et c'est ensuite, 26வது வசனம் verset 26. வாசிங்க. பின்பு தேவன் வண்டர்ஃபுல். நமது கொஞ்சம் இருங்க. எப்போ? Quand? பின்பு. Puis Dieu. which means இந்த எல்லா மிருகங்களையும் படைத்து எத்தனையோ மில்லியன் வருஷங்களுக்கு பின்பு Une fois qu'il a créé les animaux et des millions d'années après, தேவன் மனுஷனை உண்டாக்குகிறார். Dieu a créé l'homme. இதனால தான் அவன் நினைக்கிறான், C'est pour ça que lui pense, கடைசியா தானே ஹோமோசேப்பியன் வந்தா, கடைசியா தானே மனுஷன் வர்றான், c'est à la fin que l'homme est arrivé, குரங்கு தான் மனுஷனா et நிமிந்துச்சு. c'est le singe qui a évolué pour devenir un homme. ஐயோ, அப்ப பாவம் மத்த குரங்கெல்லாம் ஏன் நிமிரல? Ça veut dire pourquoi les autres singes, ils ont pas muté aussi. இன்றைக்கும் ஒராங்குட்டான் இருக்குதே, Encore le singe orang-outan, il est dans son état. இன்றைக்கும் கொரில்லா இருக்குதே, Encore le gorille, il est dans son état.
எல்லாம் மாறி இருக்கலாமே. Tous auraient dû changer. ஏன்னா 5 பேர் மாத்திரம் தீர்மானிச்சு நீங்க எல்லாம் மாறாதீங்க நாங்க மட்டும் மாறுறோம்னு தீர்மானிச்சு மாறினாங்களோ? Est-ce que son esprit tout cela? ஆனால் இங்க என்ன சொல்லுகிறார் வாசிங்க. Vous savez qu'est-ce qu'il dit? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அதுதான் வித்தியாசம். C'est ça la différence. ஆண்டவர் மனுஷனை எப்படி உண்டாக்கினார்? Comment Dieu a créé l'homme? தன்னுடைய கண்ணாடியாக. Pas à travers son miroir. அவர் மனுஷனை பார்க்கும் பொழுது Et quand il voit l'homme, தன்னை கண்டார். il se voit lui-même. ஆனால் அதற்காக மனுஷனை போல அவருக்கு கண் காது மூக்கு வாய் கை இருக்கிறது என்று நினைப்பது தவறு. ஏனென்றால் கண்ணாடிக்கு என்னை போல கை கால் மூக்கெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த கண்ணாடியில் நான் என்னை பார்க்கும் பொழுது என்னை பார்க்கிறேன். Mais quand je me vois dans le miroir, je me vois moi. அதுபோல ஆண்டவர் மனுஷனை பார்க்கும் பொழுது தன்னை கண்டார். Donc quand Dieu voit l'homme, il se voit lui-même. விஞ்ஞானம் நிறைய உண்மையாய் இருக்கிறது. Il y a beaucoup de vérité dans la science. அவர்களுக்கு தெரியவில்லை அந்த பிக் பேங்கை உண்டாக்கினவர் நமது ஆண்டவர். Mais ils savent pas que le Big Bang c'est Dieu qui l'a créé. அந்த மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் ஒன்றன் பின் ஒன்றாக சிருஷ்டித்தவர் ஆண்டவர். ஒவ்வொன்றாக படைத்து ரசித்து ருசித்து இந்த பூமியை மனுஷனின் சிருஷ்டிப்பு வரை கொண்டு வந்து விட்டார். குரங்கு மனிதனாய் மாறவில்லை. Le singe ne s'est pas transformé en homme. குரங்கின் DNA கூறுகள் மனிதனுடைய DNA கூறுகளை விட ரொம்ப வித்தியாசம். ஒரு நாளும் அது இதுவாய் மாறவில்லை. உலகத்திலே எதுவுமே இன்னொன்றாய் மாறவில்லை. எவல்யூஷன் பிழை. ஆனால் அந்த விஞ்ஞானம் சொல்வது போல முதலிலே மீன், அப்புறம் பறவை, அப்புறம் மிருகம், நாட்டு மிருகம், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகம், கடைசியாக மனுஷன். இது உண்மை. வேதம் அழகாக அதை சொல்லுகிறது. நமது தேவன் சிருஷ்டிப்பின் தேவன்.